பலுசிஸ்தான் முதல் சிட்டகாங் வரை பாகிஸ்தானும் வங்காளதேசமும் மீண்டும் பிரியும் தருவாயில் இருந்தால் சமீபத்திய அறிக்கைகளை நம்பினால் பாகிஸ்தான் ராணுவத்திற்குள் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது பாகிஸ்தானின் பல மாகாணங்களில் இருந்து தொடர்ந்து குரல்கள் எழுந்துள்ளன. இப்போது இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் எல்லையில் பதற்றம் முடிவுக்கு வந்துள்ளது. ஆனால் பாகிஸ்தானுக்குள் சுதந்திர சிந்தனை கொண்ட மக்களின் குரல் மேலும் மேலும் சத்தமாகிவிட்டது. மறுபுறம் வங்காளதேசத்தின் தென்கிழக்கு பிராந்தியமான சிட்டகாங் மலைப்பகுதிகளில் எழும் குரல் இப்போது டாக்காவில் உள்ள அதிகாரத்திற்கு ஒரு சவாலாக மாறி வருகிறது. பாகிஸ்தானில் பலுசிஸ்தானின் எழுச்சி குரலை போலவே சிட்டகாங்கிலும் வங்காளதேசத்திற்கு எதிரான போராட்ட சத்தம் அதிகரித்து வருகிறது. அதாவது சிட்டகாங் வங்காளதேசத்தின் பலுசிஸ்தானாக மாறி வருகிறது. சிட்டகாங் மலைப்பகுதிகளுக்கு சுயாட்சிக்கான கோரிக்கை பல தசாப்தங்களாக வங்காளதேசத்தில் எழுப்பப்பட்டாலும் அரசாங்கங்கள் அதை ஒருபோதும் பெரிதாக எடுத்துக்க. இந்தியா அளித்த தீர்க்கமான அடியில் இஸ்லாமாபாத் இன்னும் தத்தளித்து வரும் நிலையில் பலூச் சுதந்திர இயக்கம் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து செல்ல துணிச்சலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மிர்யார் பலூச் உள்ளிட்ட முக்கிய பலூச் தலைவர்கள் பலூசிஸ்தான் குடியரசின் சுதந்திரத்தை அறிவித்து இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையிடம் அங்கீகாரம் மற்றும் ஆதரவிற்காக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சமூக ஊடகங்களில் பரவலாக பரவி வரும் இந்த சுதந்திர அறிவிப்பு இறையாண்மைக்கான ஒருங்கிணைந்த உந்துதலையும் பாகிஸ்தானின் அதிகாரத்தை நிராகரிப்பதையும் குறிக்கிறது. சர்வதேச அமைதி காக்கும் படைகள் மற்றும் பலூசிஸ்தானில் இருந்து பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரை திரும்பப் பெறுவதற்கான அழைப்புகளுடன் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இல்லை.